நமக்கு இன்னைக்கு வேற வழி கிடையாது, நம்ம இங்க பயணிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திரு டிடிவி தினகரன். இப்ப அமமுகவோட ஓட்டு வங்கிலாம் என்ன, திமுகவோட நலம் விரும்பிகளா என்ன? அதிமுக அவங்க அடிப்படையில ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் சார். அவங்க 2014 பிஜேபி ஆதரிச்ச கட்சி தேமுதிக. ஆமா. ஐயா விஜயகாந்த் பிஜேபி ஆதரிச்ச. ஆமா. மாம்பழம் சின்ன போட்டு அன்புமணி போட்டோ போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மாம்பழம் பையனுக்கு தான், ஐயாவுக்கு மாங்கொட்டை கூட கொடுக்கல அப்படிங்கறத அர்த்தம். அப்போ வைகோவர்கள் பேசாத வார்த்தைகள் கிடையாது. என்னுடைய மீண்டும் நான் திமுகவோட கூட்டணி வைத்தால் என் கல்லறை கூட என்ன மன்னிக்காதுன்னு. காங்கிரஸோடு இனிமேல் நான் ஜென்மத்துக்கு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் ஒன்னா? திமுக ஒரு முதலாளித்துவ கட்சி, கம்யூனிஸ்ட் முதலாளித்துவ கட்சியா? நேத்து கட்சி எந்த கட்சி விசில் கிடைச்சதுன்னா விஜய் கட்சி கிடைச்சது. ஆமா. இவர் டிவிக்கோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தமிழ்நாட்டுல வந்து விசில் பறக்க போகுது அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து திமுகவோட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லைங்க, நாங்க டிவிக்கே கூட தாங்க போனோம் அப்படிங்கறத பேசிக்கிட்டே இருக்காங்க சார். ராகுல் காந்தி ஏன் சார் மரியாதை கொடுக்குறாங்க இவங்க? சவுத்துல தேவேந்தர் குல வேளாளருக்கு ஜான் பாண்டியன் வந்துட்டாருன்ட்டு இப்ப இயக்குனர் மாரி செல்வராஜ் இறக்க போறாங்க சார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மனை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னவோ அதிமுகவோடு டிடிவி தினகரன் சேர்ந்ததா ஜெல்லாவாது ஓட்டு வராதுன்ட்டு திமுக சைடுல இருந்து சொல்றாங்க, அதே மாதிரி தானா சார்? அடிப்படையில் நம்ம வந்து இதை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்யணும் சார். என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே நல்ல இருந்தாங்க. செப்டம்பர் மாசமோ அவர் ஏதோ சில மனக்கசப்பினால கொஞ்சம் வெளியேறாங்க. வார்த்தைகள் வந்து வழக்கம் போல எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் நடைபெறக்கூடிய அதே போல வார்த்தை போர்கள் நடைபெறுகிறது. அதன் பிறகு இப்ப அவர் மீண்டும் வந்து இதே கூட்டணியில வந்து இணைந்து பயணிக்கிறாரு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 2021 நடைபெற்ற தேர்தல்கள்ல அதிமுகவுடைய அந்த வெற்றி வாய்ப்பு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் வந்து அமமுக வந்து பார்க்கப்படுகிறது. ஏறக்குறை 21 தொகுதிகள்ல. ஆமா. அப்போ 26 அப்படின்னு வரும்போது இந்த பிட்வீன் கேப்ல 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்று, ஏற்கனவே அமமுகவில் இருந்த பலர் தங்களை மீண்டும் அதிமுக இணைத்து கொண்டார்கள். இன்னொன்று, அமமுகவை தன்னுடைய தனித்துவத்தை இழந்துவிடக் கூடாது, அதை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்கிற எண்ணமும் ஐயா டிடிவி அவர்களுக்கு இருக்குது. அப்ப இது ரெண்டுமே கூடும்போது நமக்கு இன்னைக்கு வேற வழி கிடையாது, நம்ம இங்க பயணிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திரு டிடிவி தினகரன். ஆனா இது ஜெல்லாகாதுன்னு சொன்னா இப்ப அமமுகவோட ஓட்டு வங்கிலாம் என்ன, திமுகவோட நலம் விரும்பிகளா என்ன? அதிமுக அவங்க அடிப்படையில ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் சார். அப்போ அந்த இடத்துல வந்து நிற்கும் போது என்டிஏவோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கன்னு கேட்டு என்ன சொல்றாரு அவரு, உங்களுக்கே தெரியுங்கிறாரு. அப்ப எடப்பாடி கே பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு மோடி பங்கு இருக்கிற கூட்டத்துல அவர் படம் போடப்பட்டிருக்கு இல்லையா? கட்டாயமா ஒருத்தர் பார்க்க போறாங்க, கைகுலுக்க போறாங்க, ஒரு புகைப்படம் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ இது இங்கதான் நடக்குதுன்னு நம்ம பேசுற மாதிரிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏங்க, தமிழ் இனத்தினுடைய துரோகி என்று ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களை மேடை ஏறி பேசினார் புரட்சி புயல் ஐயா வைகோ. ஆமா. அப்போ வைகோவர்கள் பேசாத வார்த்தைகள் கிடையாது. என்னுடைய மீண்டும் நான் திமுகவோட கூட்டணி வைத்தால் என் கல்லறை கூட என்ன மன்னிக்காதுன்னார். இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்ப்பதுதான் என்னுடைய வாழ்நாள் கடமைன்னு இருக்கிறார். அது அதிகாரத்திலும் பங்கு இல்லைன்ட்டார். அப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது சார். அதனால இது வந்து ஒரு அதாவது எதிர்பார்க்காத இடத்துல ஒருவேளை தாவக கூட போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரத்தை கலப்பலாம். ஏற்கனவே இருந்த இடத்துக்கு அவர் மீண்டும் வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த கூட்டணிக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டை கொடுத்துருக்குது. ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்ட ஒரு நகர்வு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாஜக, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அப்புறம் இப்ப டிடிவி தினகரன் அவர்கள், இன்னும் சில நாட்கள்ல ஓபிஎஸ் இங்க வந்துருவார். ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்புகிட்டையும் பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அவரும் இந்த பக்கம் வருவாரு. இன்னும் இழுபறியா இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தேமுதிக மட்டும்தான். என்ன கேட்டீங்கன்னா அவங்கள பேசாம 2 பேருமே விட்டுட்டு
அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கேள்விப்படுறோம். அவங்களுக்கு நேச்சுரல் அலையன்ஸுங்கிறது அதிமுகவோட இந்த கூட்டணி தான் சார். அவங்க 2014 பிஜேபி ஆதரிச்ச கட்சி தேமுதிக. ஆமா. ஐயா விஜயகாந்த் பிஜேபி ஆதரிச்ச. ஆமா. ஐயா விஜயகாந்த், தமிழறிவு மணியன், வைகோ இவங்க எல்லாம் சேர்ந்து மோடி பிரதமர் பேசினவங்க. இப்ப இன்னைக்கு என்ன உங்களுக்கு புதுசா? அது ஒண்ணுங்கிட்ட 2016 பழம் நழுவி பாலில் விழுந்துட்டு கருணாநிதி சொன்ன, ஆனா வரல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு சார் அவங்களுக்கு இங்க வர்றதுதான் வாய்ப்புகள் கூட. இன்னொன்று தேமுதிக திமுக கூட்டணிக்கு போனா ஏற்கனவே பஸ் ஃபுல்லு சார். விசிகா, காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள் 2 பேர், சிபிஐ சிபிஎம், அப்புறம் ஐயுஎம்எல், தமிழக வாழ்வுரிமை கட்சி, குங்கரண மக்கள் தேசிய கட்சி, அப்புறம் இப்படின்னு வரிசையா அடுக்கிக்கிட்டே போலாம் அந்த கட்சிகள். இப்ப அங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கே இடம் இல்லைன்னும் போது தேமுதிக எப்படி சார் கொடுக்க முடியும்? சார் நீங்க சொன்ன மாதிரி இப்ப சவுத்துல போன வாட்டி 2021 அதிமுகவை காலவாரிச்சு, குறிப்பாக டிடிவி. இப்ப அதே சவுத்துல பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியனும் இருக்கிறார், தேவேந்தர் குல வேலை. அது ஒன்று. ஏற்கனவே சவுத்துல ஆணவ படுகொலை அதிகமா நடந்திருக்கு. உன்னங்கிட்ட அங்குக்கு சவுத்துல டிஎம்கேக்கு முகம் எதுவும் கிடையாது. ஆனா சவுத்துல காங்கிரஸ் ஒண்டிதான் இருக்கு. இப்ப நடக்கிற திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே நடக்கிற அப்ப அது ஜெல்லாகுமா, அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா? நீங்களே சொல்லுங்க சார். ஏற்கனவே ஒரு விஷயம் தமிழகத்துல இருக்குது சார். அது என்னன்னா, இந்த அரசின் மீதான, இந்த ஆட்சியாளர்கள் மீதான ஆன்டி இன்கம்பன்சி, அந்த அதிருப்தி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலா இருக்குது. நீங்க ஒண்ணு ரொம்ப நினைவு வச்சுக்கிறணும். 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றின்னு தொடர் வெற்றிகளை இந்த அலையன்ஸ் தொடர்ச்சியாக பெற்று வந்தாலும் இந்த 2021க்கு பிறகான ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது மக்கள் கடந்து போயிடக்கூடிய காலகட்டம் அல்ல. அதைவிட முக்கியமாக காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை ஒரு எண்ணமாகவும் தொண்டர்கள் ஒரு எண்ணமாகவும் மாறி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இரண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் பாத்தீங்கன்னா மேலோட்டமா அவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்குள்ள அதிருப்திகள், பல விஷயங்களை அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல சகிப்புத்தன்மையோட அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியின் தலைமை வேண்டுமானால் ரொம்ப கொஞ்சி குழாவி கொண்டிருந்தாலுமே கூட கீழே இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கிறவங்களாம் அதிருப்தியில் உச்சகட்டத்தில் இருக்காங்க. திருச்சி வேலுச்சாமி ஐயா போன்றவர்களாம் வெளிப்படையாக அந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியில வெளிப்படுத்துறாங்க. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சார் விஜய்க்கு விசில் ஆரம்பிச்சு சார். நேத்து கட்சி எந்த கட்சி விசில் கிடைச்சதுன்னா விஜய் கட்சி கிடைச்சது. ஆமா. இவர் டிவிக்கோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி தமிழ்நாட்டுல விசில் பறக்க போகுது அப்படின்னு பேசுறதெல்லாம் வெளிப்படையா எங்களுக்கு திமுகவோட கூட்டணி வைக்க விருப்பம் இல்லைங்க, நாங்க டிவிக்கே கூட தாங்க போனோம் அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்காங்க சார். ராகுல் காந்தி சார் மரியாதை கொடுக்குறாங்க. இவங்க ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? போகணும், அமைதியா இருக்கணும், அதை பத்தி பேசக்கூடாதுன்னு. இவங்க பாட்டு அதாவது இந்த கூட்டணிக்குள்ள குழப்பமே இல்லைன்னு உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குழப்பம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இங்க கூட்டணியே அமையலன்னாங்க, இவங்க கூட்டணி அமைச்சு அடுத்த நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ காலம் பாத்தீங்கன்னா கிராஃப் ஒருத்தர் ஏத்துது, ஒருத்தர் இறக்குது. அப்ப இங்க இருக்கிற பிரச்சனைகள் கூடும்போது, சிக்கல்கள் அதிகமாகும் போது இங்க என்னதான் கூட்டணி வச்சாலும் கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஓட்டு கன்வெர்ட் ஆகாது சார். இன்னொன்னு, இப்ப தமிழக தேர்தல் பொறுப்பாளர் இது இருக்கிற கிறிஸ்டோங்கர் அவர்கிட்ட கேட்கிறப்ப திமுக உங்க கூட்டணி அது மேலதான் பாத்துக்கிறேன், டெல்லி இதுதான், இதுக்கு அது அவரும் சொல்லிட்டார். உறுதியாக சொல்ல மாட்டேன்றாங்கல்ல சார். அதாவது சார் அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் சார், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், அதை வச்சு சீட்டுகளை கூட கேட்கணும். ஒரு 30 சீட்டு 30 சீட்டு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச திமுக பொறுமையா இருப்பாங்க. அதுக்கு மேல திமுக பொறுமை காப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இதை பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற ஆட்கள் எல்லாம் இந்த அலையன்ஸை உறுதியாக்கணுங்கிறத ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க சார். நீங்க சொல்றீங்க இதே திமுக காங்கிரஸ் விட்டு போயிட்டா, அதாவது அவங்க மொத்தம் 3 நிறுவனம் இருக்கு, சபரீசன் நிறுவனம், ஐபேக்கே, ஷோ டைம். இவங்க என்ன திறமை எடுத்து கொடுத்துருக்காங்க, திமுக 45 தொகுதிகள் தான் வெற்றி பெறும், இன்னொரு இது 50ல தான் வெற்றி பெறும், இன்னொன்னு 89 தொகுதியில தோல்வி, இன்னொன்னு இப்ப இருக்கிற 133ல 45 தொகுதி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இது உளவுத்துறையும் உறுதிப்படுத்தி இருக்கு சார். ஓ, அது மாதிரி செய்தி வந்திருக்கா? ஆமா. ஓகே.
இது எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு அதான் அப்போ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து கருத்துக்கள் எடுக்கிறாங்க சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா ஒண்ணு பிலீவ் பண்றேன் சார், சொல்லி முடிச்சிடுறேன். கருத்து கணிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு சார். அதனால அவங்க தங்களுடைய விருப்ப தேர்வுகளையும் அங்க உள்புகுத்த வாய்ப்புகள் உண்டு. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது, நீங்கள் ஒரு ஆட்சி வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள்கிட்ட போய் எடுக்கும்போது மக்கள் எப்போதுமே இயற்கையாக தங்கள் அதிருப்தியை தான் வெளிப்படுத்துவாங்க. சார் 4.5 வருஷம் இருந்தாங்க சார், எனக்கு இதை பண்ணியே கொடுக்கல சார். சார் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கரண்ட் பில்லு வேற கட்டினேன் சார், இன்னைக்கு நான் வேற கட்டுறேன் சார். 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி விலை வேற, பருப்பு விலை வேற, இன்னைக்கு பருப்பு விலை வேற, அரிசி விலை வேற சார். நான் 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா என் சம்பளம் ஏறல. இப்படின்னு பலவிதமான பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் முன்னால் வந்து நிற்கும். சார் இதுல ஒண்ணு, இந்த கருத்து கணிப்பு நடத்தினதே திமுகவுடைய கருத்து கணிப்பு நிறுவனம் தான், வெளியில இருந்து எடுக்கல, எல்லாமே திமுகவுடைய நிறுவனம் தான். அப்பனா இதை நம்பி வேண்டியதானே இருக்கு. அதான் சார் நீங்க சொல்றீங்க, நீங்க ஏதோ செய்தித்தாள கிடையாது பார்த்துருப்பீங்க, அதை வச்சு என்ன சொல்றீங்க. பட் என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது இது உண்மையாக இருக்கலாம். அதை நான் முழுமையா எடுத்துக்கிறேன் வேணாம்னு நினைக்கிறேன் நான். இன்னொன்னு, இது சொல்றதுனாலதான் வந்து அதிமுக ஜெயிக்கும் அல்லது திமுக ஜெயிக்கணும் அல்லது அதிமுக தோக்கும் திமுக தோக்கும்ன்றது ஏன் கருத்துல. ஏன்னா அரசியல்ல எதுவுமே என்றைக்குமே வந்து நிலையா இருக்காது சார். இப்ப இந்த கூட்டணி ஒருங்கிணைந்த அதிமுகவும் அப்புறம் மற்ற நபர்களாம் சேர்ந்து நிற்பது என்பது, பாமக பாஜக வந்திருக்கிறது என்பது திமுக கூட்டணிக்கு ஒரு அச்சுறுத்தல் தான் சார். டிடிவி தினகரன் வந்ததை பத்தி திமுகவினரும் திமுகவின் கூட்டணி கட்சி என்ன பேசுறாங்க நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவ்வளவு தூரம் துரோகின்னு சொன்னாருங்க, இப்ப பண்ணாருங்க, சேர்த்துட்டாருங்கன்றாங்க. இது உங்களுக்கு இயற்கையான ஒன்று தானே. காங்கிரஸ் சார், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னவர் ஐயா கருணாநிதி அவர். ஆமா, காங்கிரஸோடு இனிமேல் நான் ஜென்மத்துக்கு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆமா, அப்ப இன்னைக்கு அவங்க ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை கடந்துட்டு போயிருவாங்க. இன்னொன்னு, இவங்க எதிர்முகம் வந்து அங்க போனவங்க, அவர் எதிர்முகமே இல்லையே, அதான் அங்காளி பங்காளி சண்டைன்றாரு, பகையாளி சண்டை இல்லைங்கிறாரு. சார் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏத்த மாதிரியான முடிவுகளை தான் எடுக்க முடியும். கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி யாருக்குமே கிடையாது. இங்க இருக்கிறாங்கல்ல இவங்க கொள்கை கூட்டணியா? கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் ஒன்னா? திமுக ஒரு முதலாளித்துவ கட்சி, கம்யூனிஸ்ட் முதலாளித்துவ கட்சியா? திமுக இப்போது வரைக்கும் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவதற்கு பதிலாக குழுவை போட்டு கடத்தல போட்டாங்க. என்னங்கிட்ட தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஆணவ படுகொலை தடுக்க சட்டம் ஏற்றணும்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியே முடிய போய் பிறகு சட்டம் ஏற்றலையே. அது ஒண்ணு, சட்டசபையில ஏற்கனவே இருந்த சட்டங்களே போதும், ஆணவ படுகொலைக்கு தனியாக சட்டம் இதே முதல் தான் சொன்னார். அப்ப என்னன்னா சார், இவங்களே கொள்கை கூட்டணி கிடையாது. அப்ப எதிரில் இருக்கிறவனை பார்த்து கொள்கை கூட்டணி இல்லைன்னு பேசலாம், என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால இந்த இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு பதற்றத்தின் வெளிப்பாடா நான் கருதுறேன். பதற்றப்படுறாங்க அவங்க. இன்னும் ஒருவேளை விஜய் இங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி விஜய் வந்தாருன்னா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுவதில் வாய்ப்பு மாற்றுக்கிறதே இல்லை. என்னுடைய கருத்து, விஜய் தனித்து நிக்கணும் சார். அப்பதான் அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்ட ஸ்பிரிட் பண்ணுவார் இல்ல, அந்த முழுமையா அங்க போயிடாது இல்ல. அது உங்களுடைய கருத்து. ஆமா, அது நான் சொல்றது இது எப்படி இருக்கும்? கரெக்டா தானே சார்? ரெண்டுமே நடக்கும் சார். அதாவது பாஜக எதிர்ப்பையும் வந்து ஒரு பிரிப்பாரு, திமுக எதிர்ப்பையும் ஒரு பிரிப்பாரு சார். அப்ப திமுக எதிர்ப்பை பிரிக்கும் போது இங்க ஒரு ஸ்பிளிட் நடக்க வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து இவங்க ஓட்ட மட்டும் தான் பிரிப்பாரு, சொல்லிடுறேன், அவங்க ஓட்ட மட்டும் தான் பிரிப்பாருங்கிறத தாண்டி விஜய் is the spoiler for every party. ஆமா சார், DMK, ADMK, NTK, VCK, for everybody is a spoiler. ஆனா அதுல மெயினா அதிகமாக பாதிக்க போது திமுக தான் சொல்றாங்க. அதான் சார், பெரும்பாலான ஏன்னா திமுகவோட ஓட்டு வங்கியை ரொம்ப குறிப்பாருன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு விரக்தியான ஒரு மனநிலை இருக்கிறாங்க திமுக மேல. இன்னொன்று, மாற்று அப்படிங்கிறதுக்கான ஓட்டு வங்கி தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருந்து கொண்டே 16% இருக்கு. ஓகேங்களா? அது வந்து தொடர்ச்சியா தமிழ் தேசியம் பேசி வந்த திரு சீமான் அவர்கள், பேசி வரக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு மாற்றத்துக்கான ஓட்டு இன்னும் விழுந்துட்டு தான் இருக்குது. ஆமா, அது இப்பயும் விழலாம், கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம், அது வேற. ஆனால் மாற்றம் அப்படின்னு மக்கள் வந்து ஒருத்தவங்களை பாக்குறாங்கன்னா அங்க போயிருவாங்க. இன்னொன்று,
திமுகவோட கோர் ஓட் பேங்க் எதனால விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னா, வாரிசு அரசியல திமுகவுக்கு உள்ள இருக்கிறவங்க எதிர்க்க துவங்கி இருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல. அப்போ அது அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் உன்னங்கிட்ட நிறைய பேர் அதிமுகல இருந்து திமுக போயிடுறாங்க. இப்ப 33 அமைச்சர்கள் 8 அமைச்சர் அதிமுக. இப்ப பார்த்தா அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், சுப்புரத்தன் இப்படி எல்லாமே போறப்ப அந்த திமுக கட்சியில ஆண்டாண்டு உழைப்ப இவங்க கஷ்டமெல்லாம் வர்றாங்க, எம்எல்ஏ ஆயிடுறாங்க, அமைச்சராங்க. அப்படி ஒரு கொதிநிலை இருக்குது இல்ல. 100% நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா அதிமுகவிலிருந்து போன பல பேர் தான் இன்னைக்கு திமுகவில் கோலோச்சுறாங்க. ஆமா, KKSSR யாரு, முத்துச்சாமி யாரு, சேகர்பாபு யாரு, செந்தில் பாலாஜி யாரு, வைத்திலிங்கம் யாரு, அப்புறம் மருதகராஜ் யாரு, அன்வர் ராஜா யாரு, மைத்ரேயன் யாரு, நான் சொல்லிக்கிட்டே ஏவா வேலு எவ்வளவு பெரிய ஆளு. அப்போ திமுக ஒரு குட்டி அதிமுக தான். திமுக ஒரு குட்டி அதிமுக தாண்டி லோக்கல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, என்ன தலைவரை நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னு அந்த இன்னர் டைனமிக்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகும். இன்னும் ஸ்பாயில் ஆகும். அது ஸ்பாயில் ஆகாதன் காரணமா என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு சிக்கல் வரும்போது ஓட் கன்வர்ஷன் சுலபமா நடக்காது. அதுல ஒரு சிக்கல் இருக்கும். இப்போ வைத்திலிங்கம் போறாரு, எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. தஞ்சாவூர்ல திமுக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஒருத்தநாட்டை எனக்கு தான் வேணும் பாரு. ஒருத்தநாட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு திமுக தொண்டனுக்கு இது எப்படி இருக்கும்? அதே மாதிரி மோகன் இவர் மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்துல கேட்பாரு. அங்க ஏற்கனவே பூங்கோது ஆலநாடியர்னா இருக்காங்க, நிரந்தரமா அங்கதான் நிக்கிறாங்க. அப்படி அதுவும் பெரிய இதாயிடுது. இந்த சிக்கலை திமுக சமாளிக்கிறது ஒரு பெரிய சமாளிப்பா மாறப்போகுது சார். அவங்களுக்குள்ள இருக்க ஒரு இன்னர் டைனமிக்ஸ் ஸ்பாயில வந்து அவங்க சரி பண்ணணும். இரண்டாவது, திமுக கூட்டணி கட்சியில சரி கட்டணும். இந்த பிரச்சனை அவங்களுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, இங்க பிரச்சனை தீர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை தான் நம்ம பார்க்கணும் சார். இப்போ ஒண்ணு சார், இப்ப அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் வச்சு பாருங்க சார், எது வலுவான கூட்டணி உங்களுக்கு தெரியுது? இல்ல ஓட் ஆஃப் பர்சன்டேஜ் வச்சு பாக்குறப்ப இல்ல நமக்கு இன்னைக்கு வந்து பர்சன்டேஜ் சொல்ல முடியாது சார். நம்ம வந்து இல்ல இது வரைக்கும் வாங்கியிருக்கின்ற வாக்கு சதவீதம் அதை வச்சு கணக்கு போட்டு பாருங்களேன். யார் சார் என்னன்னா, இப்போ இந்த கூட்டணி இப்ப ஜெல்லாகுமானே தெரியல திமுகவுக்கு. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல அதிருப்தி இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஏற்கனவே பிரிஞ்ச அமமுக கூடுவதனால பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2024 அவங்க தனித்தனி நின்னாங்க. NDA 18, இவங்க 20, சேர்த்தா 38 வருது. ஆமா, இவங்க வந்து கூடதான் ஒன்னாதான் நிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது வந்து என்ன ஆகும்னு தெரியல. கூடுதலாக 38ங்கிறது இந்த ஆட்சி மீதான அதிருப்தி ஓட்டுகளையும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணும். உபரி வாக்குகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி கூடுனா இவங்க 40 தொட்டாங்கன்னா இவங்க ஈஸியா வின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒண்ணு. எப்பயுமே திமுக ஆட்சியிலிருந்து தொடர்ந்து வந்தது இல்லை. அப்படி பாக்குறப்ப 2006 இருந்தது 2011 எதிர்கட்சியை கூட வர முடியல. அது கரெக்ட். அந்த நேரத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா விஜயகாந்த் கூட்டணியில இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய கூட்டணி கிடையாது, அங்க பெரிய கூட்டணி. அதான் இப்ப என்ன சிக்கல்னா, இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு அச்சமும் ஒரு பதற்றமும் தன்னிடத்தே வந்து அது ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து வெளிப்படையாக தெரிகிறது. அது காலப்போக்கில் நம்ம முடிவு. நீங்க ஒண்ணும் கூட இது இல்லை, சவுத்துல தேவேந்தர் குல வேளாருக்கு ஜான் பாண்டியன் வந்துட்டாருன்ட்டு இப்ப இயக்குனர் மாரி செல்வராஜ் இறக்க போறாங்க சார். ஓஹோ, ஆமா, அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். இல்ல பிரச்சாரத்துக்கு உதயநிதி அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ற அது இந்த இதுவா. ஓகே, அது எடுபடுமா? அது ரொம்ப கஷ்டம் சார். அது இன்னொன்று எடுபடாது. இன்னொன்னு வந்து மாரி செல்வராஜ் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்னா வந்து அது சூசைடுக்கு சமம். ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரு படைப்பாளி. அவர் வந்து எந்த இதுக்கும் ஒரு சாராத ஒரு படைப்பாளியா ஒரு சமூகத்துக்கான ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடியவரால தான் நான் வந்து ரொம்ப மரியாதை வச்சு பாக்குறேன். கட்சி இயக்கம் சார்ந்து கூட ஒரு நகரலாம். கட்சி சார்ந்து போனாரு அப்படின்னா அது வந்து அவருக்கு அவ்வளவு பலன் அடிக்காது சார். இப்ப வந்து கொங்கு பெல்ட் எடுத்துட்டா அதிமுக, அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அங்க பெருசா திமுக வருது. இப்ப வட தமிழகத்தில் எடுத்தா இப்ப ராமதாஸ் இருக்கு, சாரி அன்புமணி இருக்காரு. ஏற்கனவே நம்ம ADMK இருக்கு. ஏற்கனவே 10.15% மண்ணிற்கு ஒதுக்கு. அப்படி இருக்கிற ஏற்கனவே அங்க இருக்கிற விசிக்க பெரும் கோபத்துல இருக்காரு. ஏன்னா வேங்க வயல் இது பயங்கரமா ஆணவ படுகொலை அவங்களை இதுன்ட்டு. அப்படி இருக்க வட தமிழகத்தில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக அன்புமணி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல
சார் ஏன்னா ஏற்கனவே போன முறை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக, பாமக இப்ப சேர்ந்து இருக்கிற கட்சிகள்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, இன்னும் தமாக இருக்கிறாங்க, இந்திய ஜனநாயக கட்சி இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இல்ல சேரும் மெயின் இது தானே நம்ம சேரும்போது அந்த கூட்டணி மேலும் வலிமையடைய தான் வாய்ப்புண்டு. இன்னொன்று ராமதாஸ் ஐயாவை நீங்க எடுத்துக்கிட்டாலும், ராமதாஸ் ஐயா வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா ஒரு பின்ன சர்க்கிள்ல இருக்கிறாரு. இன்னொன்று அவர் பின்னாடி ஓட் பேங்க்கும் கட்சி இல்லை. அது முழுக்க முழுக்க அன்புமணி பக்கம் போயிடுச்சு. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, நம்ம இந்தியா முழுக்க எடுத்து பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் பையன்களை தான் பொதுவாக வந்து எல்லா விதமான ஆட்சி, அகிலேஷ் யாதவா இருக்கலாம், முலாயம் சிங் யாதவா இருக்கலாம், இன்னும் பல பேர் உதாரணம் சொல்லிட்டே நம்ம போலாம். ஆமா, அப்ப அன்புமணி வந்து கையில் எடுத்துட்டாரு. சரத் பவார், Yes. அஜித் பவார், சந்திரபாபு நாயுடு, என்டிஆர். ஆமா சார், நல்லா. அப்ப அன்புமணி வந்து அதை கையில் எடுத்ததன் காரணமாக இவங்களுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க்ல ஒரு கூடுதலான ஒரு வலிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. பட் அட் த சேம் டைம் திமுக சில வேலைகளை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ராமதாஸ் அவர்களை உள்ள நச்சுக்கணும்னு திமுக தலைவருக்கு ஓரளவு ஒரு விருப்பம் இருந்தாலும், திருமாவளவன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, ராமதாஸோ அன்புமணி நாங்கள் 2 பேரும் ஒண்ணுதான், ராமதாஸ் சொல்லதான் நான் வெளியில போயிருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த நெருக்கடி இன்னைக்கு திமுகவுக்கு இருக்குது. ஒன்று அவர்கள் முற்றுமுழுதாக ராமதாஸ் ஐயாவை நிராகரிக்கணும், அப்படி இல்லைன்னா ராமதாஸை சேர்த்துக்கிட்டு திரும்ப கன்வின்ஸ் இல்ல பண்ணா ராமதாஸ் வட தமிழ்நாட்டு எல்லா தொகுதியும் நிக்க வச்சாலும் அதுவும் நடக்கல. முடியாது சார். 2011 அப்படி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், 2011 ரிசல்ட் தான் வரும். அது சேர்த்தா அவரை தனியா நிக்க வச்சுட்டு ஏடிஎம்கேக்கு நிறைய ஓட்டு அது குறைக்கிறது, அது ஒரு முயற்சி எடுக்கலாம். அதாவது ராமதாஸ் தனியா நிப்பாருன்றீங்க. ஆமா, அதுக்கான வாய்ப்புகள் இல்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா கட்சியில நீங்க நிக்கிறதுக்கு ஆளு வேணும், பணபலம் வேணும், சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், சின்னம் வேணும், இப்படி பல பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு மோடி பங்கு இருக்கிற அந்த மேடையில மாம்பழம் சின்ன போட்டு அன்புமணி போட்டோ போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மாம்பழம் பையனுக்கு தான், ஐயாவுக்கு மாங்கொட்டை கூட கொடுக்கல அப்படிங்கறத அர்த்தம். ஸோ இப்போ அதுல முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க கையில தான் போய் கட்சி நிக்க போகுதுங்கிறது தெரியுது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வந்து எந்த மாதிரி எப்படி செய்யப்படுது நமக்கு தெரியும்ல. அதனால ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன்ல ஒண்ணு அமைதி காப்பார், புறக்கணிப்பார், இல்லை என்றால் அமைதியாக வந்து என்டிஏவுக்கு வேலை பார்ப்பார். அப்பனா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி விட அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதோடு வட தமிழகம் சரி, கொங்கு மண்டலம் சரி, தென் தமிழகம் சரி, இது எல்லாத்துலேயுமே அதிமுக வலுவாக இருக்கிறது. அது வெற்றியை நோக்கி போதும் எடுத்துக்கலாமா சார்? வெற்றி நோக்கி போவான்னு பொறுத்து வந்து பார்க்கலான்ற. சரி சார், மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.